காலையில் எழுந்ததும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தோடனே செய்கிற ஃபஸ்ட்டு வேலை ஃப்ரிட்ஜில் அன்றைக்கி சமைக்க வேண்டியதெல்லாம் என்னென்னவோ அது தேவையானதெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுருவேன். அதோட பாலும் இந்த முளைக்கட்டின பாசிப்பயிரும் கண்டிப்பாக எடுத்து வெளியில் வச்சுருவேன். எப்போவுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட இந்த முளைக்கட்டின பாசிப்பயிரை வந்து ரெகுலராக எடுத்துக்குவோம். மதியான லஞ்சுக்கு தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். மதியான லஞ்சுக்கு ப்ரொக்கோலி முட்டை பொரியலும் தேங்காய் சாதம் தான். தேங்காய் சாதம் பச்சரிசி, பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா அரிசினா சாம்பார் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. அது வெறுமனையாக சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி நார்மலாக நம்ம சாப்பாடு வைக்கிற அரிசியில் பண்ணதுனால சாம்பார் வச்சுருக்கேன். அது வந்து சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். காலை டிஃபனுக்கு இந்த சாம்பாரோட சட்னி அரைச்சி தோசை ஊற்றிக்குவேன். 2 நேரம் சமையலுமே காலையிலேயே முடிச்சிட்டேன். சமையல் முடிச்சதுக்கப்புறமா ஹேர் பேக் ரெடி பண்ணி ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ஹேர் வாஷ் பண்ண போவேன். அதுக்குள்ளே ஒரு ஃபேஸ் பேக்கும் போட்டுக்கலான்னு சொல்லி பச்சரிசி மாவில் தான் ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன். பச்சரிசி மாவு, தக்காளி சாறு, கொஞ்சமாக காய்ச்சாத பாலையும் கலந்து திக்கான ஒரு க்ரீமாக ரெடி பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டேன்.